ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு ரெண்டையும் போட்டு முதல்ல தாளிச்சிக்கிறோம். கடுகு பொரிஞ்சு வரட்டும். தேவையான அளவு தக்காளி, ஒரு 400 தக்காளி, 500க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அரை கிலோவுக்கு. ப்ளஸ் ஒரு பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயம் ரெண்டையும் வெட்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ், கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிற பல்லாரி வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போடுறோம். போட்டு ஒரு கிண்டிட்டு லைட்டாக வதக்கிட்டு அப்புறம் தக்காளி போடணும். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம். இந்த கண்ணாடி பதம் வாங்கல, லைட்டாக அந்த பதம் வந்தால் போதும். இப்போ கண்ணாடி பதம் வந்துருச்சு. தக்காளியை தூக்கி அதோட சேர்க்குறோம். தக்காளி பழத்தை நறுக்கி வச்சா தக்காளி பழத்தை இதோட சேர்க்கணும். லைட்டாக ஒரு வதக்கடி. கொஞ்சம் வதக்கிட்டு தண்ணி விட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு, இது பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் கூட்டுக்கு. ப்ளஸ் நம்ம மசாலாவுக்கு வந்து தேங்காய், ஜீரகம், வத்தல், ஒரே ஒரு பொடி வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கிடுவோம். வச்சு அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை வேக வச்சுக்கணும். உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம தண்ணி விட்டுக்கிறோம். முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுப்போம். இந்த அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சுப்போம். இப்போ அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறோம். அப்புறம் தேவையான அளவு உப்பு, கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சுட்டு தேங்காய் அரை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தக்காளி வேக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுக்கணும். ஒரு 50 கிராமில் பாதி, எவ்வளோ தேவையோ கூட்டுக்கு தக்கணும். இப்போ வந்து தேங்காய், அரை மூடி தேங்காய், 4 வத்தல், ஒரு பொடி வெங்காயம், ப்ளஸ் ஜீரகம். கூட்டுக்கு மசாலா, நல்லா ஜீரகத்தை போட்டு நல்லா அரைச்சிட்டு வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச தேங்காயை போட்டுக்கிறோம். கொஞ்சம் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும், பச்சை வாசனை போட்டும். கொஞ்சம் கெட்டியாக வைக்கணும்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக வேணும், பிசைஞ்சு சாப்பிட்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கொதி வந்துட்டு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வெந்து வச்சுக்கிற பாசிப்பருப்பு அதை தூக்கி அதோட சேர்க்க போகிறோம். அதோட சேர்த்துட்டு பருப்பை சேர்த்து நல்லா இன்னொரு கொதி வரட்டும். ஏற்கனவே நம்ம கடுகு தாளிச்சிட்டோம், அதனால் அந்த பருப்பு கொதிச்சிட்டோன்னா கூட்டு ரெடி ஆயிடும். துவரம் பருப்பு பிடிச்சா போடலாம், இல்லாட்டி பாசிப்பருப்பு போடலாம். கொதிக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கூட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாத்துக்கு ஊற்றி சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதையே தொட்டு சாப்பிட்றலாம், அப்பளம் பொரிச்சிக்கலாம். சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து நல்லா இதாக இருக்குது. இன்னும் தண்ணியாக வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஓரளவுக்கு கெட்டியாக தான் இருக்குது, ரொம்ப தண்ணியாக இல்லை. பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.